இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, வெங்காயம். அப்புறமா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வதங்கணும். கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். சோம்பு வந்து போடலாம். சோம்பு போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம வந்து டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் இருக்குது. இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து ரொம்ப சூப்பராக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா காஞ்சி பிடிக்கும். கடுகு சீரகம் ஜிஞ்சர் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போட்டோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து போடலாம். போட்டு ஸ்டேஜ் வந்து கருவேப்பிலை போடுறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது போட்டோம்னா ஊற வச்சு போட்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் போடுறேன். இது ஒன்று போட்டால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கரம் மசாலா வந்து அதிகமாக போடுறது வேண்டாம். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செய்கிறேன். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ தட் நான் வந்து மேத்தி லீவ்ஸ் மட்டும் போடுறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வச்சிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டு வரோம். ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா வந்து வெந்துட்டு நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடலாம். ஸோ தட் குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் கொச்சிச்சேன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு இது நல்லா வந்து காயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பிறகு தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கிடும். சீரகம் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தாளிக்க மாட்டேன், அப்படியே வந்து சாப்பிட்லாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் கோகோனட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்ப்போம், அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிக்குது. நான் வந்து கருவேப்பிலை இதிலே போட்டுட்டு வாசி நான் வந்து தாளிக்க பதில். ஸோ அப்படியே வந்து வச்சிடுறேன். சூப்பராக மாவு வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்லி வந்து போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து கிளாத் எல்லாம் வந்து போடுறது கிடையாது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க்கு. ஸோ நான் இப்படியே போட்டுருவேன். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வந்து அது இட்லி வந்து ஒட்டாமல் வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்தோம்னா பாருங்கள், நல்லா வந்து வெந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இப்படி பண்ணால் போதும். இன்னும் வேக கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா சரி. இது வந்து ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக. வந்து பார்த்திங்கன்னாக்கா குருமா வந்து ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் புளி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து சட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி. ஸோ குருமா வந்து மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா பட்டாணி குருமா, பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் புளி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, தேங்காய் புளி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.